Hello friends, welcome to Best Cooking. குட்டீஸ்ங்கெல்லாம் இந்த லீவில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் போர் அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதுங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் என்ஜாயும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு, ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து தோல் சீச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ஒரு 3 வாட்டி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து மாவுச்சத்து உடையது உருளைக்கிழங்கு. அதனால் வந்து உங்களுக்கு அலச ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் பாருங்கள். அந்த மாதிரி போகிற வரைக்கும் நீங்கள் வந்து இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கை வந்து நல்லா 3 தடவை அலசிட்டு இப்போ நான் அதை வந்து ஒரு வடியை விட்டுருக்கேன். தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாங்க, நல்லா வடிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. எந்த காட்டன் டவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் கர்ச்சிஃப் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுருங்க. பரப்பிட்டு இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கனால நான் பாதியாக போட்டிருக்கேன். பாதி வந்து இப்படி வச்சு நல்லா வந்து கையை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்திங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் நமக்கு இந்த டவலில் வந்து நல்லாவே அது உறிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிருங்க. போன பிறகு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா ஈரமும் நமக்கு இந்த டவலில் போயிடுச்சு. இப்போ இதில் நல்லாவே உங்களுக்கு பாருங்கள், தொட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈரமே இருக்காது. இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா இதை வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வர வரைக்கும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நமக்கு வந்து கலர் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா நான் இதில் வந்து இது தேவையான அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்தோம்னா ஒரே இடத்துல தான் அது படும். அதனால் நான் கொஞ்சம் போல் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ தான் எல்லா இடமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பெப்பர் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சமாக சாட் மசாலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நம்ம மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இது 3மே மட்டும் நம்ம போட்டாலே போதும், நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து இப்போ வந்து நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் ஸ்பூனில் வச்சு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க இந்த வீட்டில் லீவில் இருக்கும்போது இது மாதிரி ஈவினிங்கில் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க. இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை சும்மாவே சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.